அவங்களோட அனுபவம் நான் நினைக்கிறேன். அப்போ இல்லையா, அப்ப ஆளும் கட்சியா இருக்கும்போது போன வாட்டி எல்லா போராட்டங்களையும் நீங்க தூண்டிதான் செஞ்சீங்களே, அப்ப அப்படிதான் செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி ஒருவேளை எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. மக்களின் உண்மையான உரிமை போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தணுமா நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட்கள் எங்கெங்க போனாங்க? பெட்டி பாம்பா அடங்கி போயிருக்கிறாங்க. பெட்டி பாம்பா பெட்டி வந்தது. ஆமா, அதனால ஏன் நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்க எங்க போனீங்க? நீங்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்க எங்க போனீங்க? இன்னைக்கு அடிமை கூட்டணினா இண்டி கூட்டணி தாங்க. வேங்கை வயலை பத்தி நான் கேட்க மாட்டேன். திருமாவளவன் உடனே சொல்வார், அவங்கள பத்தி நான் மட்டும் தான் கேட்கணுமா, மத்தவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. நீங்களே கேட்கலாம், மத்தவங்க யாரு கேட்பா? அது மாதிரி தொழிலாளர்களின் தோழன்னு சொல்லிக் கொண்டிருக்கவங்க தொழிலாளர்கள் அங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் இருந்து செவிலியர் இருந்து போராடி எங்க போறீங்க நீங்களாம்? எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸுக்குள்ள போராட்டத்தை அவங்களாலே சமாளிக்க முடியல. காங்கிரஸ் எத்தனை துண்டா இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு மாணிக் தாக்கூர் லீவ்ல போயிட்டாரு. அந்த மாதிரி எல்லாரும் லீவ்ல போவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அது ஒரு சொல்லி கொடுத்திருக்காரு பாடம். மிக 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 சிக்கலான சூழ்நிலை இருந்தா நீ ஃபாரினுக்கு லீவ்ல போயிடலான்னு அதை எல்லாரும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக என்ன நடக்குதுங்க அங்க? அவங்க கூட்டணியும் சரியில்லை, அவங்க ஆட்சியும் சரியில்லை. அப்புறம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்க பொங்கல் பரிசுல இருந்து எல்லாம், நீங்க பொங்கல் பரிசை கூட மக்கள் சரியா வந்து வாங்கலன்னு ஒரு மாவட்டத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க கொடுத்தா கூட அதை வாங்க முடியல எங்களால அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது ஆட்சி? கூட்டணியிலிருந்து வெளியே வர சொல்லுங்க. கொடுத்துட்டு இருந்தாங்க. பெட்டி பாம்பா அடங்கி என்னங்க ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்கல, நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வரோம் சொல்ல சொல்லுங்க. அதே மாதிரி வேங்கை வயல்ல இத்தனை நாள் 3 வருஷம் ஆச்சு. நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய பட்டியலின மக்கள் மலமாக தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். வெளியே வர சொல்லுங்க. அந்த தைரியம் கூட இல்லைங்களா அவங்க? நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம், இதை தீர்க்கல நானு. ஆக யார பத்தி நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? அவங்க கூட்டணியில எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. சீட்டு தாங்க வேணும், அது மட்டும்தான் வேணும். மற்ற மக்களோட பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. நிச்சயமாக அப்படிதான் எங்களை சூழ்நிலை இருக்கு. 200 தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதுதான் எங்களோட. ஒரே ஒரு நிமிஷம். என்ன தகவல்ப்பா? யார்ப்பா கொடுத்த அந்த தகவலை? டிஎம்கே சர்க்கிள் அதை தான்ப்பா சொல்லுவாங்க. தாவே கால போய் கேளுங்க, உங்களை யாரானு இழுக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அது சட்ட ரீதியாக நடவடிக்கைப்பா. வர வச்சுக்கிட்டே இருந்த அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியா என்ன வேணாலும் நடக்கலாம். விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம். என்னவா வரட்டும் பாக்கலாமப்பா. வரும், நீங்க வரட்டுமா? அப்படியே நீங்க இப்படிப்பட்ட நல்லவங்களை நாம புறக்கணிச்சுட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இல்ல, அது நீங்க வாங்கல அறிவிக்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்களேன். அப்படி சொல்லலப்பா. நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்ப ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன்.